ஆண்டுகளுக்கு முன்பு 8 தசாப்தங்களுக்கு முன்பு சங்கம் வைத்த தமிழ் வளர்த்த மதுரையிலே ஒரு இசைச்சூரியன் உதயமானது. வேதம் ஓதும் பரம்பரையில் முகிழ்த்த அந்த இசை மலர் 60 ஆண்டுகளுக்கு முன்பு மேடை ஏறி இசை கச்சேரி செய்தது. ஆனால் திரை இசை உலகில் முடிசூடா மன்னனாக வர வேண்டும் என்பது இறைவன் எழுதி வைத்த தீர்ப்பு. பாடகராக அறிமுகமானவர் தான் பாடிய பாடலுக்கு திரையில் தோன்றி நடிக்கும் வாய்ப்பினை தேவகி என்ற திரைப்படத்தின் மூலம் பெற்றார். இப்போ தீராத துயராலே பாழாகிய பெண்களே என்று பெண் உரிமைக்காக குரல் கொடுத்தவர். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார், அன்னமிட்ட வீட்டிலே கன்னக்கோல் சாத்தவே என்று இரு திலகங்களுக்காகவே குரல் கொடுத்த அவர் நடிகர் திலகமா மக்கள் திலகமா, இவர் குரல் ஒரே குரலாய் அமைந்தது. கவிராஜ காளமேகம், பட்டினத்தார், அருணகிரிநாதர், கல்லும் கனியாகும் என்ற திரைப்படத்தின் மூலம் நடிகராக நுண்ணிய குணச்சித்திர இயல்புகளை வெளிக்காட்டும் பண்பட்ட நடிகராகவும் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர். பல பரீட்சை என்ற திரைப்படத்தின் மூலம் தான் ஒரு சிறந்த இசையமைப்பாளர் என்பதையும் நிரூபித்தார். 1000க்கும் அதிகமான இறை இசை பாடல்களால் ஒவ்வொரு ஆலயத்திலும் எங்கள் இல்லத்திலும் நிறைந்திருக்கும் அவரது குரல் இன்னும் தளராத குரல் வளம் கொண்ட எங்கள் இசைக்கடல் பத்மஸ்ரீ, கலை மாமணி, இசை அரசர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் இந்த அரங்கு நிறைந்த கருவஷத்தின் மத்தியில் வருகின்றார். குழல் கொடுத்த மூங்கில் எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்கினே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பன்னீர்
பரந்தாமன் மெய் அழகை பாடுங்களே தென்கூடி சென்று தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே தென்கூடி சென்று தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே கொடுத்தம் எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன் குருவாயுதம் இல்லாமல் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் புல்லாங்குழி கொடுத்தம் எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே அன்று பாரத போர் முடிக்க தங்கை எடுத்தான் பாஞ்சாலி புகழ்காக்க தங்கை கொடுத்தான் அன்று பாரத போர் முடிக்க தங்கை எடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் கொடுத்தம் எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே பண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மது தூதனன் புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்தம் எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. நன்றி. இசையரசர் அவர்களே, உங்கள் அரும் பணிக்கு நாம் முதல் மரியாதை செய்யும் வெற்றி விழா. இந்த விழாவை சிறப்பிக்கும் வகையில் இங்கே வருகை தந்திருக்கின்றார் எங்கள் ஒன்டாரியோ மாகாணத்தில் ஸ்காப்ரோ தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினர் டெரெக் லீ அவர்கள். அவருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முன்னாளில் ஒரு கவிஞனாகவும் இசைக்கலைஞனாகவும் வாழ்ந்தான் தான்சேன். தான்சேன் பாடினால் தீராத நோயெல்லாம் தீரும் என்று சொல்வார்கள். நீங்கள் தீராத நோய்களை எல்லாம் வென்று இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். மீனாட்சி ஐயங்காரும் வெங்கடாமாலும் பெற்ற தவ புதல்வன் அல்லவா?
உங்கள் இசை கேட்டால் இந்த புவியே அசைந்தாடும். அந்த பாடலை, உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடலை இந்த மேடையில் அடுத்து நாம் கேட்போம். இசை கேட்டால் புதிய அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். இசை கேட்டால் புதிய அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். ஏழாம் கடலும் வானும் நிலமும் என்னுடன் விளையாடும், இசையில் என்னிடம் உருவாகும், இசை என்னிடம் உருவாகும். இசை கேட்டால் புவிய அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். என் பாடல் நோய் தீர்க்கும், என் பாடல் கேட்கும் விருந்தாகலாம், என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம், என் பாடல் கேட்கும் விருந்தாகலாம், என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம். என் மேன்மை இறைவாவும் அருளாதலாம், என் மேன்மை இறைவாவும் அருளாதலாம். எரியாத தீபத்தில் ஒளி வேண்டினேன், எரியாத தீபத்தில் ஒளி வேண்டினேன். ஏழாம் கடலும் வானும் நிலமும் என்னுடன் விளையாடும், இசையில் என்னிடம் உருவாகும், இசை என்னிடம் உருவாகும். விளக்கேற்றி உயிர் காக்க வாருங்களே, விதியோடு விளையாடும் ராகங்களே, விளக்கேற்றி உயிர் காக்க வாருங்களே. கனலேந்தி வாருங்கள் தீபங்களே, கரைந்தோடும் நோய் என்னும் பாவங்களே. கற்றும் கடலலை ஓடி ஓடி வரும் எந்த இசையுடன் ஆடி ஆடி வரும் தீபங்களே, எந்த இசையுடன் பாடல் கேட்ட பின் இன்னும் வரவில்லை செய்த பாவம் என்ன தீபங்களே. கண்ணில் கனல் வர பாட வேண்டுமெனில் மின்னும் மொழியுடன் 100 பாடல் வரும் தீபங்களே.
கேட்டால் புவி அசைந்தாடும் அது இறைவன் அருளாகும். அந்த இறைவனின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு நிறைந்திருக்கிறது. அந்த முருகன் புகழை பாடி பாடி நெஞ்சம் நிறைந்தவர் நீங்கள். ஆனால் இங்கு இருக்கும் எத்தனையோ 50களை ஆம், எங்கள் பொன்விழா கண்ட இசைக்குயில் என்ன சொல்கின்றார் என்றால், இந்த கலைஞருக்கு நீங்கள் மரியாதை செலுத்த வேண்டிய ஒரு முறை ஒன்று இருக்கிறது. அத்தனை பேரும் எழுந்து நின்று மரியாதை செய்வதுதான் அவருக்கு பொருத்தம். அவர் ஒரு தனி தெய்வ பிறவி, அவருக்கு மேல யாருமே இல்லை. 100வது ஆண்டுல அவருக்கு 100 வயசுல இதே பாட்டு இந்த ஸ்டேஜ் மேல பாடணும்னு நான் அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன். அப்போ இந்த தொண்டர்கள் கூட இருக்கணும். இது அப்துல் ஹமீத் அவர்கள் சொல்லணும், அவர் அந்த பாட்டு பாடணும். அதை மறந்து போய் நான் உங்களை நடுவில் சொல்லிட்டேன், மன்னிக்கணும். சரி. சௌந்தரராஜன் எப்படி முடியாதுங்க, எப்படி பாடியிருக்காரு. தேங்க்யூம்மா, தேங்க்யூம்மா. தீர்காயுஷ்மான், ஆரோக்கியம்.